தஞ்சை மற்றும் புதுக்கோட்டையில் மிக சிறப்பாக நடைபெறும் நிகழ்ச்சியாக இருந்த மொய் விருந்துகள் மீண்டும் களை கட்ட தொடங்கியுள்ளன. இதன் பின்னணி நடைமுறை குறித்தெல்லாம் இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். மொய் விருந்து என்பது சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த கொண்டுவரப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் தஞ்சையின் பேராவூரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே நடைபெற்று வந்த மொய் விருந்து கீரமங்கலம், கொத்தமங்கலம், வடக்காடு, மாங்காடு, மேற்பனைக்காடு என பக்கத்து ஊர்களுக்கு பரவி அப்பகுதி மக்களின் வர்த்தகம் சார்ந்த வாழ்வாதாரம் ஆகவும் மாறிப்போனது. நாம் மட்டும் முன்னேறினால் பற்றாது, நம்மை சார்ந்தவர்களும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு வட்டி இல்லாத கடன் போல இந்த மொய் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு பின்னால். திருமணம், கல்வி செலவு, தொழில் தொடக்கம் என்பதற்கு மொய் விருந்தை மூலாதாரமாக பார்க்கும் இப்பகுதி மக்கள் பண்டிகை போல் கொண்டாடினர். கஜா உள்ளிட்ட இயற்கை சீற்றம், கொரோனா உள்ளிட்ட பிரச்சனைகளால் வாழ்வாதாரம் இழந்த மக்கள் மத்தியில் சில ஆண்டுகளாக மொய் விருந்து மறைந்து போனது. தற்போது மீண்டும் மொய் விருந்து உயிர்ப்பித்து இருப்பது அப்பகுதி மக்களை உற்சாகமடைய செய்துள்ளது. 7/7/2019 வச்சேன். இப்போ 30/7/2024 வச்சிருக்கேன். இதுக்கு வித்தியாசம் நல்லா தெரியுது. கொரோனா காலகட்டத்தில் கொஞ்சம் நலிவடைஞ்சது. இப்போ படிப்படியாக கொஞ்சம் பணம் கூட செலுத்தி கொஞ்சம் நல்லபடியாக வந்துகிட்டு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் மொய் விருந்து விழாக்களில் நாள்தோறும் பல லட்சங்கள் குவிய தொடங்கியுள்ளன. கடந்த ஆண்டு மொய் விருந்துகளில் பல கோடி ரூபாய் வசூலானதாக கூறும் மக்கள் நடப்பாண்டு தற்போதே அதனை தாண்டியிருக்கும் என்கின்றனர். கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் மக்கள் கஜா புயலிருந்து மீண்டு தென்னை மரத்தை மறுவாட்டி உருவாக்கி அதுல இருந்து வர வருமானங்களை வச்சு மீண்டும் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு கொஞ்சம் 20% ஏறி மொய் விழுந்துகிட்டு இருக்கு. வர்த்தகம்னா ஒரு 20% சேர்த்து 600 முதல் 700 கோடி ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொய் விருந்தில் மக்கள் மட்டுமின்றி மளிகை கடை, இறைச்சி கடை வியாபாரிகளும் சமையல்காரர்களும் தொழில் ரீதியில் லாபம் பெறுகின்றனர். இந்த மொய் விருந்து விழா பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மொய் விருந்து கொஞ்சம் தொய்வை சந்திச்சிச்சு. இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, மொழியெல்லாம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு வருது. பொதுவாகவே இங்கே ஒரு மளிகை கடையிலேருந்து சமையல் கலைஞர்கள், இலை வியாபாரத்துலேருந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். இதனால பல பேர் பலனடைவாங்க. வழக்கமாக ஆடி மாதம் தொடங்கும் மொய் விருந்து விழாக்கள் இந்த ஆண்டு ஆனி மாதம் முதலே தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கஜா பேரிடர், கொரோனா பெருந்தொற்று ஆகியவை ஏற்படுத்திய பாதிப்புகளால் கடந்த சில ஆண்டுகளாக களையிழந்து காணப்பட்ட மொய் விருந்து விழாக்கள் மீண்டும் இந்த ஆண்டு களைகட்ட தொடங்கியிருப்பது புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட எல்லை கிராம மக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. இதுபோன்ற கலாச்சாரம் சார்ந்த விழாக்கள் காலங்கள் கடந்தும் நீடிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் சுபமுத்து, பழம்பதி.